எப்பொழுதுமே இந்த கோயிலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பக்கர ஆட்டை கொண்டு வந்து துணுக்கி தலையாட்டு பாம்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து 3 முறை தலையாட்டு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். கிருத்திகா தங்கப்பாண்டியன் மேல் இருக்கக்கூடிய புகாரை பாருங்க. கிரிப்டோ கரன்சி அதை திருடியதாக ஒரு வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு. அவருடைய கணவன் இன்னும் ஒருபடி மேல போயிட்டாங்க. கணவன் மீது 2006ல் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து அதற்கான தண்டனை 2016ல் 10 ஆண்டுகள் பெற்று, ஆனா இன்னைக்கு மதுரையில மேயரே காணா. இங்கேயே மேயரை காணானா 200 கோடி ரூபாய் ஊழல் செய்து மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேயருடைய கணவர் பிடிஆர் அமைச்சருக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர். அதை நம்ம அப்புறம் பேசுவோங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்னவெல்லாம் போய் சொன்னாங்க பாருங்க. முதல் அவர்கள் சொன்னது மேலே இருப்பது தீபத்தூண் அல்ல, அது ஒரு மைல்கல் என்று சொன்னார். அதன் பிறகு இல்ல தீபத்தூண் இல்ல, கிரேட் டிக்னோமெட்ரிக் சர்வே, ஆங்கிலேயர்கள் 1800 காலகட்டத்தில் நிலத்தை எல்லாம் அளவீடு செய்வதற்காக வைத்த ஒரு சர்வே கல் என்று சொன்னார். அதன் பிறகு மறுபடியும் ஒரு பையன் சொன்னாங்க, ஜெயின மத துறவிகள் மேலே படிப்பதற்காக இரவு விளக்கு பிடிப்பதற்காக விளக்கு வைப்பதற்காக வைக்கப்பட்ட தூண் என்று சொன்னார். உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தும் கூட அதை மதிக்காம பிரச்சனையை உருவாக்கி காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி அதன் பிறகு நீதிமன்றத்தில் போய் காவல்துறையினுடைய போலீஸ் கமிஷனர், மதுரை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவலமான நிலையை நாம ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தோம். மதுரையினுடைய ஆட்சியர் நீதிமன்றத்திற்கு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்தார். இன்றைக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக ஒரு மலிவு அரசியலுக்காக வேண்டுமென்றே இதை பிரச்சனையாக்கி எத்தனையோ இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்தி இருக்கின்றார்கள்.